Walkman. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக் மங்க் 1891. இன்னைக்கு சதீஷ் கிஷோர் சதீஷ் கிஷோர் இஸ் மை ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட், ஃபேஸ்புக்கில் லிஸ்ட்டில் இருக்கார். ஹீ ஷேர்ட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் கால்டு ஆர்டிஃபிஷியல் லோன்லினஸ். நான் ஆல்ரெடி என்ன சொல்கிறது, வீடியோ கேம் ரிலேட்டடாக வீடியோ கேமுடைய சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அண்ட் வீடியோ கேம்ஸுடைய அடிக்ஷன் பற்றி பேசணுன்னு இருந்தேன். எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுனா ஐ வாஸ் நாட் ஹேவிங் தட் மச் ஆஃப் கிளாரிட்டி ஓவர் தட். பட் இந்த பர்டிகுலர் ஒரு வீடியோ பிட் அபவுட் ஆர்டிஃபிஷியல் லோன்லினஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த கான்செப்ட் ஒரு புது கான்செப்ட். ஐ லெட் யூ நோ அபவுட் இட் இன் திஸ் பாட்காஸ்ட் இன் டீட்டெயில். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணார். ஐ வாஸ் ஸோ இன்டு இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஹிம். ஸோ இந்த ஐடியா எனக்கு பிச் பண்ணதுக்கு. ஸோ எனக்கு இது இப்போ நான் எதை பற்றி பேசணுன்றதுன்னு ஒரு கிளியராக ஒரு லைன் கிடச்சிருக்கு. ஸோ அதனால இப்போ பேச ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட் இஸ் கோயிங் டு பி அ வெரி பேசிவ் ஒன். ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கல் நில்லிசமாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் வீடியோ கேம் அடிக்ஷன் லைக் ஹவு யூ கெட் டு நோ அபவுட் இட். யூடியூப்பில் போட்டிங்கன்னா 1000 பேர் பேசுவோம் வீடியோ கேம் அடிக்ஷனை பற்றி. அது இதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க, இதனால் இந்த மாதிரி பிரச்சனையாகுது, யூ ஆர் கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் சிமுலேஷன் வேர்ல்டில் மாட்டிக்கிறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஹார்மோனிக்கல் சேஞ்சஸ்லாம் ஏற்படுது, அதெல்லாம் 1000 சொல்லுவாங்க. பிரெயின்லேருந்து இந்த பர்டிகுலர் இந்த நீர் சுரக்குதுலாம் தே கிவன் அஸ் a lot of things. But what I'm going to cover is, see, how we as a human engage ourselves அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்தாகணும் ஒரு ஸ்டேஜில். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஃபார்ம், வீடியோ கேம் இஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். ஸோ அதை நம்ம மாற்றிக்கவே முடியாது. ஸோ வி கேன் சே வீடியோ கேம் இஸ் நாட் அ பிக் திங், இட்ஸ் ஆர்ட் ஃபார்ம். ஐ யூஸ் டு பி அ வீடியோ கேம் அடிக்ட். ஸோ ரொம்ப மோசமான அடிக்ஷனில் இருந்தேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் டைம் ஐ ஸ்பெண்ட் இன் மை வீடியோ கேம். ஆஃபீஸ்க்கெலாம் லீவ் போட்டு, ஸ்கூல்ஸ்க்கெலாம் லீவ் போட்டு நான் விளையாண்ட காலங்கள்லாம் உண்டு. ஸோ ஐ ஆக்சுவலி என்ன சொல்கிறது, நான் வெளியில் வருவேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஐ கேம் அவுட் ஆஃப் இட் டியூ டு மை மேரேஜ் அண்ட் மை சைல்டு. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் சில பேரால் வரவும் முடியாமல் இருக்காங்க. பட் கம்மிங் பேக் டு தட் கோர் கொஸ்டின் which I am going to ask, what drives us to get lost in this artificial loneliness? See, ஏன் இது ஆர்டிஃபிஷியல் லோன்லினஸ்ன்னு இந்த காயின் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சே ஆகணும். இப்போ நான் வீடியோ கேம் விளையாடும்போது ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போகிறேன். அங்கே ஐ மீட் லாட் ஆஃப் கேரக்டர்ஸ், என்பிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் பிளேபிள் கேரக்டர்ஸ் இருக்காங்க. சம்டைம்ஸ் ஆன்லைன் லைவ் கேம்ஸ், பப்ஜி கேம்ஸ் ஆகட்டும், ஃபோர்ட்நைட் ஆகட்டும், கால் ஆஃப் டியூட்டி வார்ஃபேர், மாடர்ன் வார்ஃபேர் ஆகட்டும். ஸோ ஆல் தீஸ் கேம்ஸ் ஆர் என்ன சொல்கிறது, யூனிவர்சலே ஒரு சாண்ட் பாக்ஸ் மோடில் இருக்கிற கேம்ஸ் எல்லாமே இருக்கட்டும், ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் பிளேயர் கேம்ஸ் ஆகட்டும். இது எதுவுமே இருந்தாலும் ஐ எம் கோயிங் டு விர்ச்சுவல் வேர்ல்டு. ஐ எம் கவர்ட் பை லாட் ஆஃப் கேரக்டர்ஸ், ஸ்டில் ஐ எம் பீயிங் லோன்லி. ஸோ இதுதான் அந்த ஆர்டிஃபிஷியல் லோன்லினஸ்ங்கிறது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு வீடியோ கேம் அடிக்ஷனுங்கிறது மாதிரி வீடியோ கேம் நம்ம அடிக்ஷனில் இருக்கோம்னே தெரியாமல் வீடியோ கேமில் மாட்டிக்கிறதுக்கு காரணம் we started living that life. See, I'll be little bit of philosophical on this. Okay, reality is kind of a delusional thing என்னை பொறுத்த வரைக்கும். whenever we tries to play a video game or any type of games, நம்ம எது ரியாலிட்டிங்க நம்மளை தெரியாமலே நம்ம மாற்றுது. எப்படி சொல்கிறேன்னா சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் சீரியஸ் கேம்ஸ். அதை பற்றி நான் போக பேசுகிறேன். உங்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பப்ஜி எடுத்துக்கங்க. பப்ஜின்னு ஒரு நாய்க்குட்டி பார்த்தேன், வாஸ் டாக்கிங் அபவுட் தட். பப்ஜி கேம் எடுத்துக்கங்க. பப்ஜி கேம் இட்ஸ் நாட் அ ரியல் திங். ஓகே, யூ நோ இட்ஸ் நாட் அ ரியல் திங், பட் யூ ஆர் கோயிங் டு பிளே இட். ஓகே, போய் உட்கார போகிறீங்க. ஒன்ஸ் யூ ட்ராப் டவுன் ஃப்ரம் த ஃப்ளைட் இன் டு தட் மேப், ஆட்டோமேட்டிக்காக யுவர் ரியாலிட்டி அண்ட் யுவர் என்ன சொல்கிறது, அந்த கேம்ஸ் ஃபேண்டசி, ரைட்? ஸோ ஃபேண்டசி இஸ் கெட்டிங் டைல்யூட்டட். உள்ளே போயிடுறீங்க. உங்களை இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஐ எம் ஸோ இன்டு தட் கேம்னு சொல்கிறோம்ல. பப்ஜி உள்ளே போன உடனே யூ டோன்ட் see yourself like how you see in a regular days. விஜய் பப்ஜி விளையாடும்போது விஜய் மேப்புக்குள்ளே போயிட்டானா, விஜய் உடைய அட்ரிபியூட்ஸ், விஜயோட லொக்காலிட்டிஸ், விஜயோடைய
பர்செப்ஷன் எல்லாமே மாறி முழுக்க முழுக்க அந்த கேமோட கேரக்டராக தான் இருக்கேன். உடனடியாக நான் போகிறேன், ஐம் ட்ரைங் டு ஹைட் மை செல்ஃப், ஐம் கெட்டிங் a lot of வெப்பன்ஸ் அண்ட் ட்ரைங் டு ஷூட் மை எனிமீஸ், ஒளிஞ்சிக்கிறேன். ஸோ அந்த அந்த பர்டிகுலர் கான்செப்ட் முடிகிற வரைக்கும் வி ஆர் லாஸ்ட் இன் தட் டைமென்ஷன். ஸோ ஸோ யூ ஆர் நாட் ஷுர் விச் இஸ் ரியாலிட்டி. அதான் உண்மை. அது நமக்கு நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். ஓகேவா? நம்மளை யாராவது கூப்பிட்டா தான் விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லி நமக்கு கம்மிங் பேக் டு ரியாலிட்டி. ஸோ பட் அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆர் ரியாலிட்டி. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு வி ஆர் நாட் ஷுர் விச் இஸ் ரியல் அண்ட் விச் இஸ் டெலியூஷனல். ஸோ இந்த நோட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இந்த நோட்லேருந்து இந்த மூட்லேருந்து இந்த பாட்காஸ்ட் வந்து நம்ம நடத்த போகிறோம். ஐம் கோன் டாக் லைக் தட். ஸோ அகெயின் ஐம் சேயிங் இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி என்ன சொல்லுது, ஒரு நம்பான ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கும், பேசிவாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் மச் ஆஃப் எனர்ஜெட்டிக் இன்ஃபர்மேஷன் சொன்னால். ஸோ ஃபிலாசபிக்கலாக இருக்கா சான்சஸ் நிறையா இருக்குது. இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் ஹவ் ஐம் கோயிங் இன்டு இட். சி, வீடியோ கேமில் இருக்கிற வயலன்ஸ், வீடியோ கேமில் இருக்கிற அடிக்ஷன்லாம் தாண்டி இதெல்லாம் கூட பேசாமல் ஒதுக்குனா கூட ஹவு வீடியோ கேம்ஸ் ஆர் ஆக்சுவலி கிவிங் எஸ் ஃபேக் ஹாப்பினஸ் அப்படின்னு புரிஞ்சாகணும். ஒரு ஸ்டேஜில் ஒன்ஸ் 8-bit கேம்னு நான் சொல்கிறது வந்துட்டு, நான் வந்து இந்த நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 90s கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வில் கோ டு கீபோர்டு வீடியோ கேம் டப்பாம்பாங்க. அந்த டப்பாக்குள்ளே கேசட் ஒன்று போட்டிங்கன்னா வந்துட்டு யூ வில் கெட் 86 கேம்ஸ், 186லாம் வரும். சூப்பர் மேரியோஸ் ஆகட்டும், கிங்காங் ஆகட்டும், ஓகேவா? அப்புறம் வந்துட்டு வேறு என்ன கேம்ஸ் இருக்குது, இதெல்லாம் லாட் ஆஃப் கேம்ஸ், 8-bit கேம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. பேக்மேன், இதெல்லாமே வந்துட்டு அப்போ வந்தது. ஸோ கான்சோல் இல்லாமல் இது மாதிரி இந்த சமயத்துலேருந்து இப்போ வந்து கிராஜுவலாக வந்துட்டு வி ஆர் டாக்கிங் அபவுட் 4K கேமிங். PS4 அடுத்து PS5 வரப்போகுது. PS4 வரைக்கும் எக்ஸ்பாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 4K கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் ஆகி வந்திருக்கோம். கேமிங் கல்ச்சர் இப்படி தான் இருந்திருக்கு. மனுஷன் வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு மில்லினியல்ஸ்னே எடுத்துப்போம். மில்லினியல்ஸ் வந்துட்டு தே ஆர் ட்ரைங் டு என்ன சொல்கிறது, கிரியேட் அ நியூ வேர்ல்டு. அப்படிங்கிற பட்சத்து ஐ வாண்ட் டு மேக் மை வேர்ல்டு யுனிக் அண்ட் ஐ வாண்ட் டு பி இன் தட் வேர்ல்ட் அஸ் அ கிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்துட்டு வீடியோ கேம் வருது. ஸோ பேக்மேன் ஆகட்டும், கோயிங் வித் பேக்மேன், இட்ஸ் அ வெரி பேசிக் கேம். பேக்மேன் போகிறோம். இல்லை வந்து இன்னும் நீங்கள் போனீங்கன்னா Nokia 1100 வந்துட்டு ஸ்னேக் வரும். ஸ்னேக் ஜியான்னு சொல்லுவாங்க. ஸ்னேக் கேம்ஸ் இருக்கட்டும், அந்த கேம்ஸாக இருக்கட்டும். ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் ஃபேக்டர் இருந்துச்சு. ஸோ either you have to get a good points over it, நிறைய பாயிண்ட் எடுக்கிறதோ, உங்கள் ஸ்கோர்ஸை பீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூ வில் ஹேவ் தட் மச் ஆஃப் இன்டு இட். ஸோ ஒரு ஆம்பிஷன் பேஸ்டாக வந்துட்டு கேம் வந்து டெவலப் ஆகிருக்கு. அப்படியே தான் இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த கேமிங் கல்ச்சர் மாறுது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கேமிங்கிறது வந்துட்டு ஐம் ஓகே வித் இட், ஐம் ஃபைன் வித் இட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. அடிக்ஷனுங்கிறது இந்த இடத்து வரைக்கும் வரலங்க. எனக்கு வந்து எப்போ வரைக்கும் அடிக்ஷன் இருக்குன்னா, பேக்மேன் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஐ வில் பிகம் லிட்டில் பிட் ஆஃப் இன்னொருத்தன் வந்து அந்த ஸ்கோரை பீட் பண்ண தான் எனக்கு விளையாடணுங்கிற வரும். ஸோ அந்த அடிக்ஷன் ஃபேக்டருங்கிறது சீக்கிரம் தீர்ந்து போயிடும், தெளிவாயிடும். இப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு கான்சோல்ஸ் கேம் வந்து சோனி இஸ் இன்ட்ரடியூசிங் கான்செப்ட் கால்டு PlayStation 1. PlayStation 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா, PlayStation 1 ஜென்ரேஷன் தான் வந்துட்டு த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டு ஃபீல் த ரியல் இம்பேக்ட் ஆஃப் கேமிங் அடிக்ஷன். ஈவன் தோ PlayStation 1 இஸ் நாட் தட் மச் ஆஃப் என்ன சொல்கிறது, இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் ஏற்படுத்தாட்டியும் சொசைட்டிக்குள்ளே, அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் having a good number of addictive personality. நானே I am one of the addicted guy when it comes to PlayStation 1 gaming, especially Pepsi Man. Pepsi Man was my first game in PS1. ஸோ Pepsi Man தான் அது கான்சோலோட ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ Pepsi Man, ஸ்மாக்டவுன் பெயின்லாம் விட்டுருங்க. I'm not talking about those kind of game. I'm talking about games which is really meant to addictive. ஸோ Pepsi Man வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு என்னை கொண்டு போச்சு. I was running, ஓடிக்கிட்டே இருக்கேன். அந்த ஓட்டம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பெப்சி விளையாடும்போது ஐ வாஸ் ஹாப்பி தட் ஐம் ரன்னிங். ஒரு வாஸ்டான ஒரு கிரவுண்டுக்கு வந்து நான் ஓடுறேன் பெப்சி மேனில். ஒன்றுமே இல்லை, அந்த கேரக்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ சப்வே சர்பர் ஆப்பில் விளாட்றீங்களே, அதோட தாத்தா தான் பெப்சி மேன். பெப்சி மேன் வந்து ஓடுறான், கொக்கோகோலா குடிக்கிறான், அந்த ரேஜிங் புல்லுக்கு. ஐ வாஸ் ஆக்சுவலி ரன்னிங். ரியலி ஐ வாஸ் ரன்னிங். ஐ வாஸ் ஃபீலிங் தட் ஐ எம் ரன்னிங். டிட் ஐ கெட் அடிக்டட் தட் மச் டு பெப்சி மேன் கம்பேரிட்டிவ்லி லேட்டர் இயர்ஸ்? இல்லை. ஏன் இல்லைனா வந்துட்டு பெப்சி மேன் டிட் ஹேட் இஸ் எண்ட் இருந்துச்சு. பெப்சி மேன் முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதுக்கு முடிச்சிங்கன்னா அப்புறமேட்டு திருப்பி ரீரன் தான் பண்ணணும் கேமை. ஸோ தட் ஒன்ட் பி தட் மச் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங். சிமுலேஷன் வந்து சேம் டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ் தான் இருக்கும், சேம் லெவல்ஸு, சேம் இது டிஃபிகல்ட்டி. நீங்கள் ஹார்ட் கேட்னு வச்சு முடிச்சா கூட வந்துட்டு ஐ யூஸ் டு ஹேவ் ஹேபிட். நான் எப்போயும் வந்து கேம் ஆரம்பிக்கும் போது நார்மலில் ஆரம்பிப்பேன். நார்மலில் ஒரு கேம் முடிச்சேன்னா திருப்பி ஐ வில் கோ டு நெக்ஸ்ட் லெவல் வெரி ஹார்ட். அப்புறமேட்டுக்கு இப்போ என்ன சொல்கிறது,
ஹிட்மேனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரொஃபஷனல்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கும், காட் மோட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஐ வில் ட்ரை டு டூ தட் அப்படி விளையாடுவேன். ஸோ அது என்னோட நேச்சர். அதுதான் விஷயம். பட் இட் நாட் மச் ஆஃப் அடிக்டிவ். இது ஒரு கட்டம் முடிஞ்சு அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சு ஐ எம் சீயிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் PS2. PlayStation 2 கேவ் மீ a little bit ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு ஓப்பன்னஸ் கொடுத்தது. நான் இந்த தருணத்தில் தான் வந்துட்டு நான் விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே வந்து மூழ்கிறேன். ஸோ எவ்ரி வீடியோ கேம் அடிக்ட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் திஸ் சினாரியோ. எப்படி போகிறாங்கிறத ஐ லெட் யூ நோ லிட்டில் பிட் லேட்டர். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இமீடியட்லி. ஸோ PS2 விளையாடும்போது PS2 வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் கேம்ஸ் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்லி வுட் ஆஃப் நோன், மோஸ்ட் காமனாகவே சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் வெரி ரேர் கேம்ஸ். காட் ஆஃப் வார் இருக்குது. காட் ஆஃப் வார் உங்களால் தெரிஞ்சிருக்கும். ரெசிடென்ட் ஈவில் 4 வந்துட்டு மறக்க முடியாது, எல்லா வீடியோ கூடயும் விளையாடுவானுங்க உட்காந்து. ஸோ ரெசிடென்ட் ஈவில் 4 இருக்குது. இதெல்லாம் வந்து எங்கேஜிங்கான டாப் நாச் கேம்ஸ் அந்த சமயத்தில் வந்தது. ஸோ காட் ஆஃப் வார்லாம் விளையாடும்போது வந்துட்டு விளையாண்டு முடிச்சுட்டு நார்மல் மோடில் முடிச்சுட்டு வெரியார்ட் மோடில் முடிக்கணும்னு வெறித்தனமாலாம் விளையாடுவேன். ரெசிடென்ட் ஈவில் அப்படி தான். ஸோ பயங்கரமாக விளையாண்டோன்னா ரெசிடென்ட் ஈவில் வெரியார்ட் மோட் போனீங்கன்னா புல்லட்ஸ்லாம் ரொம்ப ரேராக இருக்கும். யூ வில் கெட் லாட் ஆஃப் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் அம்யூனிஷன்ஸ் அண்ட் ஆல். ஸோ ஐ வாஸ் தேர், பட் டு ஐ கெட் தட் மச் அடிக்டட் டு இட்? அட் திஸ் பாயிண்ட் நோ. டு பி ஆனஸ்ட் நோ. கேம் வந்து நான் வந்து ஸ்கோர் பண்ணணும், வின் பண்ணணுன்ற மாதிரி ஸ்டைலில் இருந்துச்சு. அது ஒரு ட்ரைவிங் ஃபேக்டராக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கேம் முடிச்சிட்டேன்னா அடுத்த கேம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அடிக்ஷனை பற்றி மட்டும் நான் சொல்லலை. ஸோ அது முடிக்க விளையாட நான் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே போனங்கிற அடிக்ஷனை மீறி வந்துட்டு இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயமா மாறுறது வந்துட்டு PS3 எரால தான். PS3 எரால தான் வந்துட்டு they are coming up with a concept called சாண்ட்பாக்ஸ் மோட். PS2லேயே வந்துருச்சு. பட் PS3ல வந்துட்டு இட் பிகேம் ஸோ ஃப்ரீக்வெண்ட். ஃபார் க்ரைன்னு ஒரு கேம் இருக்குது. தட் கேம் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ, வெரி வெரி க்ளோஸ். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் எக்ஸ்ப்ளோரிங் அ மேப். ஒரு மேப்புன்னா ஃபார் க்ரை 3 சொல்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் வெரி மச் க்ளோஸ் டு இட். ஃபார் க்ரை 3 பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூ வில் பி ட்ராப்ட் இன் டு அன் ஐலாண்ட். ஸோ ஐலாண்டில் போய் விழுந்துருவீங்க. ஸோ உங்களை வந்து எனிமீஸ் துரத்துவாங்க. ஆப்வியஸ்லி அந்த ஐலாண்டில் வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்கும். நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க. என்ன தான் வந்து என்னோட கோல் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும். அந்த கேமோட கோல் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும். என்னுடைய என்ன சொல்கிறது, வாட் டு சே, எங்கள் கேம் அச்சீவ் பண்ணணும் எல்லாம் இருந்தாலும் அது எனக்கு கோலாக தெரியல. ஏன்னா அது வந்து ஒரு ப்ளே ஹவர்ஸ். அந்த ஃபார் க்ரையோட வந்துட்டு கேம் கம்ப்ளீஷன் ஹவர்ஸ்னு உட்காந்திங்கன்னா ஒரு 8 hours 9 hours முடிச்சிடலாம். பட் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்பெண்ட் அட் ஆல்மோஸ்ட் 7 months தட் பர்டிகுலர் கேம். சீரியஸாக 7 மாதம் நான் அந்த கேமில் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன் சொல்கிறேன்னா ஃபார் க்ரை ஹேட் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஐ வாஸ் ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் இட். தட் ஆர்டிஃபிஷியல் லோன்லினஸ் இங்கே தான் க்ரியேட் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபார் க்ரையில் நான் போகிறேன், அந்த போட் எடுத்துப்பேன், நேராக போவேன். போட் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த டாக்டரோட ஐலாண்ட் ஒன்று இருக்கும். அந்த கேம் விளையாடுறவங்களுக்கு நான் சொல்ல தான் புரியும். புரியாதவங்களுக்கு வந்துட்டு ஐ எம் வெரி சாரி அபவுட் இட். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் ரெலவெண்ட் இமேஜ் விச் கேன் கனெக்ட் யூ ஆல்சோ. அந்த போட்டில் ஏறி உட்காந்துப்பேன், போவேன். ஒரு வாஸ்டான ஐலாண்டாக தான் இருக்கும். ஒன்றுமே இருக்காது. நீச்சல் அடிப்பேன், மீன் பிடிப்பேன், போயிட்டு ஃபுட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் செய்கிற வேலையை அந்த ஆர்டிஃபிஷியல் வேர்ல்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சாண்ட்பாக்ஸ் மோட் வந்த உடனே என்னையே அறியாமல் நான் அந்த கேமில் வந்து மூழ்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் லவ்விங் இட் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். ஐ எம் ஃபார் மோர் சுப்பீரியர் தேர். ஐ எம் சண்டே இல்லாமல் அந்த ஃபார் கையில் வந்துட்டு யூ வில் ஏர்ன் டேட்டு. உங்கள் கையில் டேட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த கை ஃபுல்லாக டேட்டு இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. அந்த கேம் விளையாடும்போது பாருங்கள், என்னோட ரியல் டைம் இந்தியாவே இருந்திருக்கு. ஸோ திஸ் மச் ஐ எம் இன்டு தட் கேமா, திஸ் மச் வி ஆர் ஆல் இன்டு தட் கேம் அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம ஒரு ஃபிலாசபிக்கல் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். பட் டு பி ஆனஸ்ட், yes, we are right. We are trying to escape from reality and game is giving us that option. So that is why we are getting addicted to it. So I'm just being open and exploring it with you. ஃபார்க்கில் நான் உட்காருவேன், போவேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நுவான்சஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். கிளைடிங் பண்ணுவேன். எத்தனை செக் போஸ்ட்டை பிடிச்சாலும் அந்த செக் போஸ்ட்டுக்கு போயிட்டு சிரிப்பாக ஒரு ஐ யூஸ் டு டூ லாட் ஆஃப் மாட்ஸ். நான் பண்ணுவேன், நான் மாட்ஸ் எதிர்பார்ப்பேன் நான் என்னோடய கேம்ஸில். ரியல் டைமாக அப்படியே மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவேன் கேமை. ஃபார்க்கில் உட்காந்தேன்னா அந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு செக் போஸ்ட்டை பிடிச்சின்னா செக் போஸ்ட் நிறையா பாட்டில்ஸ் இருக்கும், சிகரெட்ஸ் இருக்கும், உட்காந்துருப்பாங்க. இதே நம்மளால் அவங்க ஸ்மோக் பண்ணுவோம். என்பிசிஸ் வந்து நான் பிளேயபிள் கேரக்டர்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்து அதுக்கு மாடலுக்குமாலாம் தேடிருக்கேன் நான். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கம் டு ரியல் வேர்ல்டு. ஐ வாண்ட் டு பி தேர். அந்த வாஸ்டான அவ்வளோ அழகாக இருக்கும், எஸ்தெட்டிக்காக இருக்கும் அந்த மேப்பே. அதுக்கப்புறமேட்டுக்கு ஐ எம் கெட்டிங் இன் டு ஒரு 7 மாதம் 8 மாதம் முடிஞ்ச உடனே எனக்கு போர் அடிக்கல. ஃபார் க்ரை விட பெட்டராக இன்னொரு ஓப்பன் வேர்ல்டு கேம் வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுதான் அசாசின் க்ரீடு பிளாக் ஃப்ளாக். அசாசின் க்ரீட் சீரிஸ் வந்து நான் விளையாண்டுருக்கேன். ஐ வாஸ் ஓகே. இட் டூ ஹேவ் லாட் ஆஃப் ஃபிக்ஷனல் கிரியேட்டர்ஸ், ஃபிக்ஷனல் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி கலந்துருக்கும்.
நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிளாக் ஃப்ளாக் டூ ஹேவ் த வேர்ல்ட்ஸ் கேமிங் வேர்ல்ட்லேயே வந்து லார்ஜஸ்ட் மேப் வந்து பிளாக் ஃப்ளாகில் தான் இருக்குது. அசாசின் கிரீட் பிளாக் ஃப்ளாக் தான். யூ வில் பிளே அஸ் எட்வர்ட். தட் கேம் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு மீ. ஐ எஸ்கேப் டு தட் கேம். நான் வாஸ்ட்டாக கேம்லாம் வேகமாக முடிச்சிட்டேன். கேம்லாம் முடிச்ச உடனே கேம் வாஸ் டச்சிங் அட் தி எண்ட். ஏன்னா அவங்க கூட இருக்கிற எல்லா கேரக்டரும் இறந்துருவாங்க. யூ வில் பி த ஒன்லி பர்சன் அலோன் அண்ட் ஆல். இட் வில் பி ஸோ குட் அண்ட் ஆல். எல்லாம் முடிஞ்ச உடனே ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் த கேம். த கேம் டு த கோர். போட் நீங்கள் ஷிப்பு நீங்கள் வந்து கேப்டன் இருப்பீங்க. ஷிப்பு ட்ரை பண்ணலாம். அந்த லிட்டரலாக சொல்கிறாங்க, அந்த சீ கோஸ்ட்டில் வந்து நான் ஷாண்டியில் உட்காந்து ஷாண்டிஸ் கேட்டுப்பேன். ஷாண்டிஸ்னால் அந்த சாங்ஸ் வந்து வரும், அவங்க ப்ளே பண்ணுவாங்க, பாடுவாங்க. ஸோ உட்காந்துட்டு அந்த ஷாண்டிஸ் கேட்டுகிட்டே நான் வந்து செயில் பண்ணிட்டுருந்தேன். நத்திங், ஐ வாஸ் டூயிங் நத்திங். இட் வாஸ் நில் ஃபார் மீ. ஐ வாஸ் ஸோ ப்ளசன்ட் அண்ட் ஐ வாஸ் ஹேவிங் so much of I started going in. Remember this time I was not married and all. I was starting my career. காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் முடிச்ச போகிற சமயம் ஐ வாஸ் இன்டு இட். அப்படியே அந்த சி ஷாண்டியில் உட்காந்துட்டு கேட்டுட்டு போகிறதாகட்டும், அந்த லாங் ட்ராவல் ஆகட்டும். நாசூஸ்னு ஒரு லேண்ட் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் வீடெல்லாம் கட்டலாம். ஹவு வீடியோ கேம் இஸ் பிகமிங் ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டாக பாருங்கள். ஸோ இங்கே தான் வி ஆர் லூசிங் அவர் ரியாலிட்டி. ஸோ வென்எவர் வி ஆர் லூசிங் அவர் ரியாலிட்டி வி ஆர் ஓகே டு கோ இன் டு அடிக்ஷன். பட் வி டோன்ட் நோ தட் வி ஆர் அடிக்டட், ரைட்? ஸோ அவ்வளோ அழகாக நான் போகிறேன், ட்ராவல் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கோல்ஸ் இருக்குது, செட் ஆஃப் கோல்ஸ் இருக்குது. ஈவன் தோ ஐ எம் கம்ப்ளீட்டிங் த கேம் இன் த ஃபாஸ்ட் மேனர். எனக்கு வந்து கேமை முடிச்சோன்னே எனக்கு தீனி தூக்கி போட்டுருணும்ல. எப்படி 8-bit கேம்ஸில் எனக்கு அந்த அது முடிஞ்சோடனே அந்த அட்ரினலின் தூக்கி போகணும், அப்படி இல்லை. we were trying to get ourselves lost in it. I can't blame these video game company for doing that. ஈஸியாக நான் ப்ளேம் பண்ணலாம், இவங்க கூடலாம் பண்ணுறேன், அப்படி கிடையாது. we are envying that. நான் என்வி பண்ணுறேங்க, நான் வாழணும்னு சொல்லிட்டு. I dream a lot. சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. I stopped playing games for almost 1.5 years right now. I don't play. I mean, I'm talking about console games. மொபைலில் அப்பப்போ விளையாடுவேன், இந்த சுக்கி மாதிரி கேம்ஸ் எல்லாம். பட் ஐ டோன்ட் ப்ளே தீஸ் டைப் ஆஃப் கேம்ஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு ஐம் கெட்டிங் இன் டு த அடிக்ஷன் மோட். அந்த வாஸ்ட்டாக நாசூஸ் ஆகட்டும், நாசூஸுங்கிறது ஊர் ஆகட்டும், அங்கேருந்து வந்து யூ கேன் கோ டு லண்டன் இந்த ஷிப். ஸோ நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்குது எல்லா அந்த ஷிப்லேயே வந்துட்டு யூ கேன் ரீச் ஆல் த பிளேசஸ். அண்ட் ஐ வாஸ் லிவிங் த லைஃப் ஆஃப் அ ரியல் பைரட். அப்படியே கெத்தாக இருக்கும் நான் விளையாடும்போது. ஆனால் ஒரு நிமிஷம் அந்த கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிட்டு ரியாலிட்டிக்கு வந்து நான் வந்துட்டு ஒய் த ஃபக் ஐம் லிவிங்கிற மாதிரி தாட் இருக்கும் எனக்கு. தட் ட்ரைவ்ஸ் மீ பேக் டு ரியாலிட்டி. I used to, my roommates know, my friend knows, few of my friends knows. Anandramanu ஒரு பையன் இருக்கான், he is my Facebook friend. He can vouch for me how much addictive I am to the game and all. He is also an addictive person to the game. இதெல்லாம் மீறி வந்துட்டு இன்னும் I am going into the back of my thing and all. How addictive we are into game நான் சொல்ல வரேன் பாருங்களேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். I was playing Vice City when I was doing my school. Okay, Vice Cityயில் வந்துட்டு சீட் கோட் யூஸ் பண்ணுவோம். Vice Cityயில் வந்து அப்போ ஹெலிகாப்டர் ஓட்டுறது ஒரு பெரிய கனவு. ஹெலிகாப்டர் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம். ரிமெம்பர் அந்த இடத்துல யூடியூப்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் ஈஸியாக எங்கே ஸ்பான் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஹெலிகாப்டர் எங்கே இருக்குது, கார் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சீட் கோட்ஸ்லாம் ஈஸியாக கிடையாது. அப்போ சீட் கோட் செட் ஆஃப் அட்டையில் தான் வச்சுருப்போம். Vice Cityயில் வந்துட்டு ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அ ஹெலிகாப்டர். ஐ ஃபவுண்ட் ஒன் ஹெலிகாப்டர். ஓகேங்களா, நான் மேலே போய் அந்த வீட்டை வாங்கினா ஹெலிகாப்டர் பார்க்குறேன், ஹெலிகாப்டர் கருகி போயிருந்துச்சு. ஓகேங்களா, இது வந்து காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நான் விளையாண்டுட்டு போகிறேன். நான் அந்த அனந்தராமனும் விளையாண்டுட்டு போகிறோம். அவன்கிட்ட சொல்கிறேன், நான் கருகி போயிடுச்சா, அப்போ ஹெலிகாப்டர் நல்ல ஹெலிகாப்டர் இருக்கா போகணும்னு சொல்லிட்டு போகிறேன். ஸ்கூலில் நம்ப மாட்டீங்க, ஐ வாஸ் டூயிங் மை 11th ஸ்டாண்டர்ட். எக்கனாமிக்ஸ் கிளாஸில் வந்து எக்கனாமிக்ஸ் சார் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு எனக்கு மட்டும் ஸ்ட்ரைக் ஆச்சு. கீழே நான் ஒரு சீட் கோடு போட்டேன், ப்ளோமி அப்புன்னு. அதை போட்டிங்கன்னா அங்கே இருக்கிற கார்ஸ் எல்லாம் வெடிச்சிடும். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, அடடடா நம்ம ப்ளோமி அப் போட்டதுனால தான் மேலே ஹெலிகாப்டர் வெடிச்சிருக்க போகணும்னு சொல்லிட்டு. எப்போ ஸ்கூலில் அந்த பீரியட் வந்துட்டு எனக்கு வந்து 6th பீரியடு, இன்னும் 2 பீரியட் இருக்குது. எப்படா முடியும் இருந்துச்சு அந்த பீரியட். எனக்கு அவ்வளோ அடிக்டிவ். எனக்கு திடுத்து நான் ஓடி வந்து வீட்டுக்கு வந்தோடனே இவனுக்கு சொல்லி, மச்சான் இந்த மாதிரி பிரச்சனை. அவன் கேட்குறேன், மச்சான் இது நினச்சிட்டே இருந்தேன் அப்படிங்கிறான். ஆமாம் நினச்சிட்டே இருந்தேன் நான் சொல்லிட்டு வேறு லாஸ்ட் சேவ் லொக்கேஷன்லேருந்து போயிட்டு அந்த வீட்டுக்கு போய்ட்டு ஹெலிகாப்டர் ஓட்டினால ஒரு மன திருப்தி. திஸ் மச் அடிக்டிவ் வி ஆர். ஒய் வி ஆர் அடிக்டிவ்? இட் இஸ் நாட் அபவுட் தட் ஐ வாண்ட் டு ஃப்ளை த ஹெலிகாப்டர். ஐ எம் ஹேவிங் தட் illusion. விர்ச்சுவல் ரியாலிட்டி நோக்கி நான் போகிறேன். ஆர்டிஃபிஷியல் லோன்லினஸ்ங்கிறது தான், லிட்ரலாக இதுதான். இது எனக்கு சுற்றி இவ்வளோ மக்கள் இருந்தும், இவ்வளோ சொசைட்டி இருந்தும், இவ்வளோ பேர் பேச இருந்தும் நான் ஏன் அங்கேயே போகிறேன்னா வந்துட்டு அது ஒரு ஈவன் தோ தோஸ் பீப்புள் ஆர் நாட் கோன். அந்த ஹெலிகாப்டரில் போகிறனால எனக்கு ஒரு பெரிய பயன் கிடையாது. அதனால் என்ன ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் நான் இறங்கினால நத்திங். ஐ எம் கோன் கெட் போர்ட் இவென்ச்சுவலி. பட் ஐ வாண்ட் டு டூ தட் ரைட் பிகாஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி டு டூ தட். இட்ஸ் வெரி 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 யூனிக் ரைட். திஸ் மச் திங் ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ண ஒரு கான்செப்ட் வந்து உங்களை எப்படி வந்து ஹியூமன் ஆஸ்பெக்ட்லேருந்து விலைக்கு கொண்டு போகுது பாருங்கள். கம்மிங் பேக் டு திஸ் ஏரா, இவ்வளோ அடிக்ஷனில் இருக்கிற நான் தான் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஹவு மச் டீப் ஐ எம் இன்டு திஸ் டைப் ஆஃப் கேம். அப்படி அபேண்டன்ட்டாக ஒரு வேர்ல்டு என்கிட்ட கொடுக்குறாங்க. நானே போகிறேன், கொடுக்குறாங்க கிடையாது. அசாசின் கிரீட் பிளாக் ஃபிளாக் நான் விளையாடும் போதெல்லாம் வந்துட்டு இங்கே எத்தனை பேர் விளையாண்டானுங்க. நான் வந்து சேலஞ்சே பண்ணுவேன். நான் விளையாண்ட பீரியட்லாம் அது லான்ச் ஆச்சு.
நான் லான்ச் ஆகி போயிட்டு பிசியில் வந்துட்டு எக்ஸ்பாக்ஸ்லையும் பிஎஸ்லையும் வந்து லான்ச் ஆகிடுச்சு. பிசிக்கு வந்துட்டு 6 மாதம் கழிச்சு ஒரு நாள் அப்படியே கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் 6 months இன் தட் கேம். லிட்ரலி 6 months. வேறு எந்த கேம் விளையாடல. ஐ வாஸ் லிட்ரலி 99% வரைக்கும் தான் முடியும். 100% கம்ப்ளீஷன் வரணும்னா நீங்கள் எல்லா விதமான சப் ஆக்டிவிட்டிஸும் முடிக்கணும். அதுக்கே உங்களுக்கு காலம்பூரா போயிடும். அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதுக்கு நடுவில் ஐ வில் கெட் லாஸ்ட். சடன்லி ஐ வில் ஃபீல் ஐ வாண்ட் டு ரைட் த சி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு போவேன். அப்படியே போயிட்டே இருக்கும். அது ஒரு ட்ராவலிங்காக இருக்கட்டும். ஒரு சமயத்தில் ஐ வாஸ் திங்கிங், என்ன ஏதோ போயிட்டே இருக்கேன் நம்ம லைஃப், என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி ஐ ஸ்டுட் தட் கேம். அந்த கேமில் உட்காந்து நான் கப்பல் எடுத்துகிட்டு லிட்டரலாக போனேன். ஒரு 1 hour போனேன். போய் ஒரு ஓரமாக ஒரு ஷிப்பை வந்துட்டு ஓரமாக நிறுத்திட்டு ஐ வாஸ் லிட்டரலி லுக்கிங் அட் நாசூஸுங்கிற ஒரு ப்ளே ஏரியா அந்த கேமில், ஒரு ஐலாண்டு. அங்கேருந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அதை வச்சு நான் பார்த்துருந்தேன் உட்காந்து. எனக்கு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பெருசாக இல்லை. ஐ காட் லாஸ்ட் இன் தட் கேம். எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு என்னால் வந்துட்டு ஹியூமன்ஸ்கிட்ட பேசும்போது இன்ட்ராக்ட் பண்ணும்போது வந்துட்டு ஐ வாஸ் ஏபிள் டு என்னால் அவன் என்ன சொல்ல வரான்னு டக்குன்னு கிராஸ் பண்ண முடியல. நான் டே ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், கேஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் என்னால் வந்துட்டு எந்த டெசர்ட் ஈகிள் துப்பாக்கியில் வந்து எத்தனை புல்லட் போட முடியுது. ஈவன் தோ ஐ நெவர் யூஸ்ட் அ கேம், ஐ நோ ஹவு அ பவ் அண்ட் ஆரோ கேன் பி யூஸ்ட் இன் அக்யூரேட் வே. ஓகேங்களா? ஐ நோ ஹவு த ஷிப் டில்ட் டுவர்ட்ஸ் த ஆன்டி. ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக கிரியேட் பண்ணுறான் கேமை. ஆன்டி விண்ட் ஃபோர்ஸ் வரும்போது ஷிப்பை எப்படி திருப்பணும் எனக்கு தெரியும். எப்படி வந்துட்டு அந்த கிங் ஆஃப் சீன்னு சொல்லுவாங்க, அதிகமாக பவுண்டி தரக்கூடிய ஷிப் ஒன்று இருக்கும் யூகேவோட அந்த கேமில். யூகேவுடைய ஒரு மணி மின்டிங் ஷிப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த 1000 coinsக்கு எடுக்கிறதுக்கு வந்துட்டு எப்படி எனக்கு வந்துட்டு அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணணும்னு தெரியும், எந்த கேனை யூஸ் பண்ணணும்னு தெரியும். எப்போ நான் சொல்கிறேன். பட் என்னால் வந்துட்டு ஒரு ரியல் டைமில் ஒரு ஹியூமன்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவன் சொல்கிறத கிராஸ் பண்ணுற அளவுக்கு கூட என்னால் வந்துட்டு பண்ண முடியும். பிகாஸ் ஐ வாஸ் ஸோ மச் அடிக்டிவ் இன்டு தி கேம். அடுத்தது அப்படியே போகுது. இன்னும் வந்துட்டு அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துடலாம்னு நினைக்கும்போது வெளியே வந்துடலான்னு அடிக்ஷனில் இருக்கேன்னு தெரியாமல் இன்னும் டீப்பாக அடிக்ஷனில் மாற்றிக்கிறேன். இப்போது அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, சிமுலேஷன் கேம்ஸ் வந்துட்டு இட் கம்மிங் இன்டு பிக் பிளே. சிம்ஸ் ஆகட்டும், ஐ லவ் எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து அட்வென்ச்சர் பேஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கேன்னா ஐ லவ் மை கேம் டூ மச் ஆஃப் ரியாலிட்டி. எனக்கு வந்து கேம் ரியலாக இருக்குன்னு நினைப்பேன் நான். ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஆஃப் யூ பீப்புள் ஃபீல் தட். நான் சொல்கிற நல்லா கேட்டுங்க. ஒரு பக்கா அடமன் கேமர் தான் நான் சொல்கிற இந்த பாட்காஸ்ட் வந்து புரிஞ்சிக்க முடியும். நான் சொல்கிறோம், நீங்கள் நம்ம வந்து கேம் பிளேயிங் சேக் கேம் விளையாடுற பர்சன்ஸால் வந்துட்டு சத்தியமாக இது வந்து கிராஸ் பண்ண முடியாது. பட் ரியல் டைம் என்ன சொல்கிறது, ரியல் டைம் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபேக்ட் தட் கேம் ஸோ பியூட்டிஃபுல் டு அஸ் அண்ட் வி ஆர் கெட்டிங் இன் டுன்னு சொல்கிற ஆளுங்க தான் இந்த பாட்காஸ்ட்டை புரிஞ்சிக்க முடியும். we will get lost, அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது சிமுலேஷன் கேம்ஸ் வருது. ஸோ லைக் ஐ செட், ஐ வாஸ் ஈக்குவலி இன் டு சிமுலேஷன் கேம். சிம்ஸ் சீரீஸ்னால் நான் பைத்தியமாக இருந்தேன். ஸோ ஐ வாஸ் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட் பாலா. வி யூஸ் டு டேக் டர்ன்ஸ் அண்ட் ப்ளே இந்த கேம்ஸ் அண்ட் ஆல். அவ்வளோ விரித்தனமாக விளையாடுவோம் சிம்ஸ். எப்படியா வீட்டு வந்து ஃபேமிலி ரியாலிட்டிலேருந்து நான் ஒதுங்கி ஓட ஆரம்பிச்சேன். ஐ வாஸ் பில்டிங் எ ஃபேமிலி, ஒரு கம்யூனிட்டி உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன் சிம்ஸ் கேம்ஸ் வச்சு விளையாடும்போது. ஐ வாஸ் ஸோ மச் இன் டு தட் கேம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டி பில்டிங் கேம்ஸ் ஆகட்டும், ட்ராபிகோ இஸ் மை ஃபேவரட் டில் டுடே. ஸோ ட்ராபிகோவில் வந்து ஒரு டிக்டேட்டராக போய் உட்காந்து நான் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இந்த சிட்டி பில்டிங் கேமோட அடிக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் விளையாட ஆரம்பிச்சு புரிஞ்சு போச்சு. ஏஜ் ஆஃப் மைத்தாலஜி, ஏஜ் ஆஃப் எம்பையர் இருக்கும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் 3 வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஏன் வரலன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அதில் ஐ கெட் லாஸ்ட், போய் உட்காந்துப்பேன். ஸோ அப்படி விளையாட ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து நீங்கள் எனக்கு வந்து ஐ சடன்லி ஃபீல் தட் பப்ஜி விளையாடுறோம் நாங்களாம் வந்து கேமிங் அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்றீங்களா? உண்மை தான், அடிக்ட் ஆகிட்டீங்க, நான் இல்லைன்னா சொல்ல வரல. பட் யுவர் அடிக்ஷன் ஸ்டேட்ஸ் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறமேட்டுக்கு யூ கேன் எக்ஸ்ப்ளோர். யூ ஒன்ட் அட்ரினலின் கேமை தவிர வந்துட்டு எக்ஸ்ப்ளோரிங் ஆஸ்பெக்டில் வந்து பப்ஜி வந்து உங்களை ட்ரீட் பண்ணுறது கிடையாது. பட் தட்ஸ் ஆல்சோ அடிக்ஷன். அதுக்கு நான் அடுத்து கமிங் பேக் டு தட் பாயிண்ட் நெக்ஸ்ட் இமீடியட்லி. ஸோ இதுக்கு இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ வாஸ் ஸோ இன் டு தட் சிமுலேஷன் கேம். சிம்ஸ் வந்து வீடியோ விளையாண்டுருந்தேன் உட்காந்து. எங்களை ரியல் டைம் சிம்ஸ் எத்தனை விளையாடுவீங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ப்ளே சிம்ஸ் அண்ட் ஆல். ஸோ அந்த கேம்ஸ் அப்படி விளையாட ஆரம்பித்தேன். I started expecting more reality into that. I was started living a artificial life. Artificial isolation கூட சொல்லலாம். அப்படி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். I was so lonely, but I'm not lonely. That's unique, right? எப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. That how video games do to us. That's how we are into that video games and all. I am lonely. நான் லோன்லியாக இருக்கிறனால தான் கேம் விளையாடுறேன். பட் at the same time I'm not feeling lonely. Why? Even though I am spending my time with the graphic bits and pixels 0-1 binary கூட தான் என் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் at the end of the day. But I don't feel lonely. It is comforting me. That is why I am getting addicted to video games. That's true, right? So coming back to another type of இப்படி சிமுலேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். I was literally மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லணும். சிமுலேஷன் கேம்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். So addictive towards it.
தென் கம்ஸ் இன் டு ஃப்ரீ ப்ளே கேம். ஃப்ரீ ப்ளே கேம்னா இப்போ நீங்கள் இந்த பப்ஜிலாம் வந்து ஆன்லைன் ஃப்ரீ ப்ளே கேம்ஸ் வந்து பயங்கரமாக வந்து லான்ச் ஆகுது. ஸோ ஆன்லைன் ஃப்ரீ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் இன்ட்ராக்ட் வித் யூர் ஃபெலோ பிளேயர்ஸ், யூ கேன் சேட் ரூம்ஸ் அண்ட் ஆல். அட்லீஸ்ட் இந்த கேமில் நீங்கள் அடிக்ஷன் ஆகிறது கூட ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆன்லைன் கேம்ஸ் வந்துட்டு ஐ ஃபீல் லைக் ஓகே இட் இஸ் சிமிலர் டு ஹவு யூஸ் சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டரில் பேசிக்கிற மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் யூ ஆர் ஸ்பெண்டிங் டைம் in playing games also, but it is similar to how you treat social media also. ஸோ ஆன்லைன் கேம்ஸ் அந்த பிறகு இன்னும் சுத்த மோசம். யங் ஜென்ரேஷன்ஸ்லாம் தேர் இன்டு இட். எப்படா வந்து ஓப்பன் பண்ணுவோம், எப்படா போவோம், ஒரு டீம் ஆரம்பிச்சு எடிட்டிங்கில் அடிப்போம், வயலன்ஸ்லாம் விட்டுருங்க. ஐம் டாக்கிங் அபவுட் ஹவு யூ லூஸ் யுவர் செல்ஃப் இன் த கேமிங். ஸோ அது அகெயின் ஐம் கோட்டிங் தி சேம் எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து அந்த பேராஷூட்லேருந்து இறங்கின உடனே யூ லூஸ் யுவர் செல்ஃப். You don't know who you are. You are not Dinesh, you are not Satish, you are not Vijay, you are not Francis, you are not Anand, you are not Shalin, you are not nobody. Okay, you are not Jay or anybody. You are being that character. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தீனி கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த சிமுலேஷன் பேஸ்டு அட்வென்ச்சர் கேம்ஸ். அதில் வந்து என்னை வந்து கட்டி போட்ட கேம், இப்போது நான் விளையாட முடியலன்னு ஃபீல் பண்ணுறக்கூடிய கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோவுட் 4 மாதிரி. பெத்தஸ்டா வந்துட்டு they have a lot of bugs in their games, அதெல்லாம் விட்டுருங்க. பட் Fallout 4 created a new era. Fallout பெத்தஸ்டாவே அப்படி தான் பண்ணாங்க, விச்சர்ஸ் எல்லாமே இருக்கட்டும். பட் டு மீ Fallout 4 is very close. ஒரு போஸ்ட் அப்பாக்கலிப்ஸ், ஒரு போஸ்ட் நியூக்ளியர் எரா, நியூக்ளியர் பிளாஸ்ட் ஆன அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் டைம் லைன். நான் அந்த உலகத்தில் வாழ்கிறேன். இதில் என்ன, யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் கேரக்டர், யூ கேன் மேக் த ஃபேஸ் ஆஃப் யுவர் கேரக்டர். சி த வீடியோ கேம்ஸ் ஆர் கிவிங் யூ an option to create a alter ego for you. ஸோ அது மாதிரி வந்துச்சு 2012-13 அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா த கேமிங் இண்டஸ்ட்ரி இஸ் ஸ்டார்டட் பிகமிங் a virtual world for you. Gaming industry is not offering you game here on anymore. They are offering you a life and another alter life. They started offering you alter life. Fallout 4 did that. I played almost 1.5 years, 2 years into Fallout. I simply sit with playing with it. என்னோட ஃபேவரட் நேம் வந்து சேஜ் தான் வச்சுருந்தேன் இந்த ஃபாலோவுட்டில். ஏன் சேஜ்னு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்துட்டு Fallout 4ல் வந்துட்டு we love characters can be called out with their name. ஸோ என் பேரை சொல்லி கேட்கணுன்றதுக்காக எனக்கு பேரை சேஜ்னு வச்சேன். சேஜ்னு கூப்பிடுவாங்க அந்த கேரக்டர். NPC நான் பிளேயபிள் கேரக்டர்ஸ் நம்ம பேரை சொல்லுவோம். சேஜ்னு வச்சிங்கன்னா நிறைய பேர் இருக்கும். விக்டர்னு இருக்கும். உங்களுக்கு ரிலேட்டிவாக இருந்துக்கு பேர் இந்தியன் நேம்ஸ் இருக்காது, பட் நிறையா பிளேயர்ஸ் இருக்கும். விக்டர்னு இருக்கும், வச்சுட்டு போகலான்னு இருக்கும். ஸோ விளையாட ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஐ சிட் அப்படியே போவேன், எடுத்துகிட்டு போவேன். நாய் இருக்கும், வி கேன் ஹேவ் ஒரு டாக் மீட்னு ஒரு நாய் வச்சுக்கலாம், அதில் வளர்ப்பீங்க பெட் டாக். அதுவும் நானும் ட்ராவல் பண்ண நடப்போம். கேமெல்லாம் முடிச்சிட்டேன் நான். கேமெல்லாம் முடிச்சுன்னு ஐ வாஸ் எக்ஸ்ப்ளோரிங் தட் வேஸ்ட் லேண்ட். ஈவன் தோ ஐ நோ அந்த வேஸ்ட் லேண்டில் வந்து ஈவன் நோ தட் இஸ் வெரி என்ன சொல்கிறது, வெரி எங்கேஜிங் வேஸ்ட் லேண்டாக இருந்தான்னு சொல்ல, அந்த வேஸ்ட் லேண்டில் நிறையா டேஞ்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் ஐ வாஸ் ரெடி டு ஃபேஸ் த டேஞ்சர்ஸ். டெத்க்லாவோட சண்டை போடணுன்னு நான் போவேன். ஓகேங்களா, போயிட்டு க்ளோயிங் சீன் சொல்லுவாங்க. அதில் முக்கியமான Fallout 4 நீங்கள் சர்ச் பண்ணி க்ளோயிங் சீன் ஒரு போட்டிங்கன்னா வீடியோஸ் வரும். க்ளோயிங் சீன் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான அந்த இடத்துக்கு போட்டு நீ வந்து யூ நீட் பவர் ஆர்மர் ஆர் சூட் ரெண்டையும் மாட்டிக்கிட்டு தான் போகணும். ஐ எக்ஸ்ப்ளோர் தேர். போய் வேட்டையாடுவேன், வருவேன், திருப்பி வந்து உட்காந்து தூங்குவேன். எனக்கு வந்து அது ரொம்ப எனக்கு கேம் ரியலிஸ்டிக்காக இருக்குன்றதுக்காக Fallout 4 ஹேஸ் லாட் ஆஃப் மாட்ஸ். பெத்தஸ்டா என்கரேஜ் தேர் மாட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்கரேஜ் பண்ணும். ஸோ மாட்ஸ் நிறையா க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் என்னென்னலாம் பண்ண முடியுமோ என்னுடைய கேரக்டர்ஸ்க்கு வந்து எல்லாமே நான் பண்ண ட்ரை பண்ணேன். ஐ வாஸ் ஏபிள் டு ரியல் டைம் ஸ்மோக் பண்ண முடியும் நினைக்கும் போது. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ட்ரிங்க், ஐ வாஸ் ஏபிள் டு டேட், ஐ வாஸ் ஏபிள் டு கிரியேட் அ ஃபெலோ கம்பேனியன் ஹூ கேன் டேக் கர் ஆன் அ டேட் அண்ட் கமிங் பேக் வித் ஹர். ஐ கேன் ஸ்பெண்ட் டைம் வித் ஹர், ஐ கேன் லிவ் வித் ஹர். இதெல்லாம் நடக்கிறது வந்துட்டு Fallout 4ஓட கதை. பிளாட் என்ன பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து நியூக்ளியர் பாம்பு எல்லா இடத்தையும் பிளாஸ்ட் ஆகிடுது. பிளாஸ்ட் ஆனதில் வந்து உலகம் அழிஞ்சு மக்கள்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது கேர்ள்ஸாக மாறுறாங்க. கேர்ள்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு மைண்டு ராட்டாகி மாறுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு சின்ன மிருகங்கள்லாம் பெரிய டெத்க்லா அது மாதிரி கொடூரமான மிருகங்களாக மாறுதுங்கிறத ஃபாலோட்டோட ஹோல் ப்ரிமிசஸே அதான். ஸோ வாண்டரர் தான், இல்லை நம்மளாம் வாண்டரர். ஸோ சோல் சர்வைவர், இந்த வாண்டருங்கிறவன் Fallout 3ஓட ப்ரொட்டகனிஸ்ட் நேம், இவன் சோல் சர்வைவர். ஸோ வால்ட்லேருந்து வெளியே ஐ வாஸ் என்ஜாயிங் மை செல்ஃப், ஐ எம் லூசிங் மை செல்ஃப், ஐ எம் கோயிங் ஹியர் அண்ட் கோயிங் தேர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒரு கேம் இருக்கும். ஐ எம் டாக்கிங் அபவுட் கேம் அடிக்டிவ் பர்சன்ஸ். ஸோ அந்த கேமுக்குள்ளே நம்ம போன உடனே வி லூஸ் அவர் செல்ஃப். தட் artificial world is no more artificial. It is real for us. This is artificial. I am so happy. I'm so invincible, right? And I'm being there. நான் நினச்ச மாதிரி நான் வாழ்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதில் இருக்கேன். இந்த சிம்ஸ் கேம் எடுத்துங்க, வெரி சிம்பிள் கேம் விச் கேன் பி பிளேட் பை எனிவன். ஸோ அடிக்டிவ் கேம் இஃப் யூ ஆர் இன் டு த டைப் ஆஃப் சிமுலேஷன் லைஃப்பில். எஸ்கேப் ஆகணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் வீடியோ கேம் வந்து ஒரு ட்ரீட்டாக தான் இருக்குது. அது ஒரு ரிட்ரீட்டாக இருக்குது, இன்னும் சொல்லலாம் ரிட்ரீட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஒருத்தன் வீடியோ கேம் அடிக்ட் ஆகிறான்னா அவனுக்கு முக்கியமான காரணம் அவன் லைஃப்பில் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு லோன்லினஸ் இருக்கான்.
இது வந்து நான் வந்து நாட் ஜென்ரலைசிங். சிங்கிள் சைல்டு எல்லாமே வந்துட்டு தே ஆர் கெட்டிங் அடிக்டட் டு வீடியோ கேம்ஸ் வெரி காமன்லி. I feel why I'm feeling is because most of the I am a single child. Most of the time when I look into my fellow friends and all, we casually ask fellow gaming addicts forum la ketirken, I'm a single child solanga. It's not a research or anything. I'm just assuming, will it be because we are lonely, right? En kuda velada already. I don't have a brother or sister when I grew up. Friends எல்லாம் விட்டுருங்க, I have a friend I can spend time with, that is different. But being with your sibling entire time, it's different. So I was actually looking for another type of friend or any type of thing. So இதெல்லாம் சின்ன childhood memories எல்லாம் grow ஆகி தான் we are getting into gaming addiction. So don't assume that playing game makes you like game வந்து விளையாடுறதுனால game addiction. Gaming addiction is a very 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 deep psychological problem which is related to your loneliness, related to your depression, related to your என்ன சொல்கிறது பீயிங் ரெலவெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் தான் நடக்குது. சோஷியல் மீடியாவில் நீங்கள் இயங்குறது எல்லாமே வந்துட்டு பீயிங் ரெலவெண்ட் தான். சோஷியல் மீடியா இஸ் நாட் சச் அ பியூட்டிஃபுல் திங் டு எவ்ரி ஒன். ஸோ எனக்கு பீயிங் ரெலவெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், சோஷியல் மீடியாவுக்கு வரேன், எல்லாருமே ரெலவெண்ட்டாக மாறுறானா? ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ கெட்டிங் மோர் தென் 1000 likes? ஐ எம் டாக்கிங் அபவுட் த பர்சன் ஹூ வாண்ட் டு பி ரெலவெண்ட்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. யூ வாண்ட் டு பி ரெகக்னைஸ்டு, யூ வாண்ட் டு பி நோன் அப்படின்னு வந்தவங்க வந்து எத்தனை பேர் கிடைக்கிறது இல்லையா? அவங்க வந்து திருப்பி வந்து என்னடா அவங்க போடுற போஸ்ட்டு ஒன்றுமே வரல அப்படின்னு டிப்ரெஷன் மோடுக்கு போகிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து ரிட்ரீட்டாக ஒரு கேமிங் கல்ச்சர் வந்து மாறுது. இதை வந்து மானிட்டரியாக அவங்க இண்டஸ்ட்ரி மாற்றுதுங்கிறது தாண்டி வந்துட்டு we are envying that. We cannot completely blame capitalism or any gaming industry that they are exploiting us. They are trying to create a new world. They are trying to give you another option. Second Life ஒரு ஆன்லைன் கேம் IMBUன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ நேம்ஸ். IMBUங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சாட் ரூமில் நீங்கள் அனிமே கேரக்டர்ஸ் வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம். அனிமீஸ் டிஜிட்டல் கேரக்டர்ஸ் வச்சு நீங்கள் பேசலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம், கல்யாணம் பண்ணி குழந்தை பார்க்கலாம். அதில் ஆன்லைனில் விர்ச்சுவல் கேம் அது. செகண்ட் லைஃப்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ அதுவும் அப்படி தான். செகண்ட் லைஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து சிமுலேஷன் கேம்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைன் கேம் கிடையாது, கேம்னு தான் சொல்கிறோம். பட் இட்ஸ் சிமுலேட்டர் லைஃப் சிமுலேட்டர்ஸ். இது எல்லாமே தே ஆர் கால் லைஃப் சிமுலேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியும் போயிட்டுருக்கு. ஸோ ஐ வாண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் யுவர் ரியல் டைம் கேமிங் அடிக்ஷன் இருக்கிற பர்சனாக உங்களை நீங்கள் வந்து இவாலுவேட் பண்ணிக்கிங்க. ஸோ ஹவு யூ ட்ரீட் யுவர் கேம். வீடியோ கேம் வந்து விளாட்றாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுனால பப்ஜி விளாட்றாங்கிற இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அடிக்ஷன். அதை எல்லாம் சொல்ல வரல. ஆனால் அது வந்துட்டு உங்களுடைய லோன்லினஸ்னால வருது, டிப்ரெஷனால் வர அடிக்ஷன் கிடையாது. தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். பப்ஜி விளையாடுறதுல எனக்கு வந்து ரொம்ப ட்ரீட்டாக இருக்குது, நான் விளையாட ஆசைப்பட்றேன், ஒரு ஃபோர்ட்நைட் விளையாட ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறனால வந்து கேம் அடிக்ட்னா எஸ் யூ ஆர் அ கேம் அடிக்ட். பட் த இன்டென்சிட்டி லெவல் ஆஃப் யூ பீங் அ கேம் அடிக்ட் அண்ட் another person who doesn't play such game and play simulation games, லைஃப் சிமுலேஷன் கேம்ஸ் விளையாடுறவங்க டிஃபரன்ஸ் நிறையா இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நான் வந்துட்டு முழுக்க வந்து லைஃப் சிமுலேஷன் கேம்ஸ் விளையாடுற ஒரு ஆடிக்ட். ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் தோ ஐ ப்ளே பப்ஜி, பட் ஐ ரியலி, ஏன்னா நான் வந்துட்டு ஒரு பொம்மை கூட லைஃப் ஆட ஆரம்பிக்கிறேன். நீங்கள் அட்லீஸ்ட் பப்ஜி விளையாடும்போது, ஃபோர்ட்நைட் விளையாடும்போது, இல்லை வந்து கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் விளையாடும்போது வந்துட்டு யூ ஆர் ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் சாட் ரூம் இருக்குது, நீங்கள் பேசுகிறீங்க, வரீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, யுவர் ஸ்பெண்டிங் டைம், கலெக்டபிள்ஸ் இருக்குது. தட்ஸ் சோஷியல் நீடுக்காக ஒரு அடிக்ஷன் வேறு. பட் திஸ் டைப் ஆஃப் அடிக்ஷன் இஸ் லிட்டில் பிட் டேஞ்சரஸ் டு மீ. ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் ரெகக்னைஸ் பண்ணும்போது தான் தெரியுது ஐம் ஸோ மச் இன் டு இட், ஐம் லோன்லி. ஸோ ஒய் பீப்புள் ஆர் சேயிங், ஒய் மோஸ்ட் ஆஃப் த கேமர்ஸ் ஆர் கன்சிடர் டு பி அ லோன்லி பர்சன், ஒய் இட் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல் லோன்லினஸ், ஒய் வி ஆர் டாக்கிங் அபவுட் தட். ஸோ this particular podcast is for those people only. I'm not going to talk about PUBG people or any Fortnite playing people. அவங்கெல்லாம் மொபைல் கேம்ஸ் விளாட்ற பீப்புள்ஸ். I'm not talking சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்கிற கேம்ஸை பற்றி நான் பேசலை. இஸ் யூ ஆர் அன் அடிக்ட், பட் யூ ஆர் நாட் தட் மச் ஆஃப் ப்ராப்ளமேட்டிக் அடிக்ட் கம்பேர்ட் டு திஸ் பர்சன்ஸ் whose life is literally depends on the virtual reality. காட்ஃபாதர்னு ஒரு கேம், காட்ஃபாதர் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேம் விளாண்டேன் நான். ஓகேவா? ஐ வாஸ் ஆக்சுவலி 7th standard ஆர் சம்திங் லைக் தட். 7th, ஆமாம் 8th, நான் 8th விளாட்றேன். அந்த 8th 9th காட்ஃபாதர் கேம் வந்துச்சு, காட்ஃபாதர் 1. ஓகேங்களா? காட்ஃபாதர் 1 கேம் வந்துட்டு பயங்கரமாக விளையாண்டுருக்கேன். ஐ வாஸ் ஸோ இன்ட்டு, ஏன்னா காட்ஃபாதர் 1 கேம் வந்துட்டு யூ கேன் கிரியேட் யுவர் செல்ஃப். முகத்தெல்லாம் கொடுத்து டாமினிக்கு நீங்கள் பேர்லாம் வச்சு சூப்பராக பண்ணலாம். ஐ வாஸ் டூயிங் தட். கேமோட பாதியில் வந்துட்டு உங்கள் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் வந்து இறந்து போயிடுவாங்க. they will be killed by your enemies. அந்த கேம் முடிச்சுட்டு ஐ லிட்டரலி cried. ஐ எம் நாட் ஜோக்கிங், சீரியஸ்லி பீப்புள், ஐ cried. அந்த கேம் விளையாட மாட்டேன், தூக்கி போட்டேன் நான் 8th standard படிக்கும்போது. அப்புறம் திருப்பி நான் 10th 11th வந்து விளையாட ஆரம்பித்தேன். 2 கேம் முடித்தேன். அப்போ வந்து ஐ வாஸ் ஸோ இன்டு இட் பிகாஸ் ஐ லிட்டரலி ஃபெல்ட் ஐ லாஸ் மை ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் இன் தட் கேம். ஐ வாஸ் அடிக்டிவ் பிகாஸ் ஐ வாஸ் லோன்லி, ஐ வாஸ் டிப்ரெஸ்ட். 8th standardல நீ டிப்ரெஷன் பெரிய புளுத்தியானு கேட்டால் இல்லை. 8th standardல நான் டிப்ரெஷன் சொல்ல வரல. 8th standard I was looking for a companion. I don't have that much of, see, I had a friends. I spent time with them, but I'm not that type of விளையாடுவோம் கிரிக்கெட்லாம் பேசுவோம். பட் I felt
எனக்கான நண்பனையும் எனக்கான சூழலையும் நானே உருவாக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி மைண்டில் வளர்ந்த பையனா நினச்சிக்கலாம். நான் அப்படியே நான் எவாலுவேட் பண்ணும்போது அப்படி நினச்சிட்டு இருக்கேன் நான். ஸோ எனக்கு ஒரு சக்தி இருந்ததுன்னா ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆஃப் யூ, ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆஃப் மை ஃப்ரெண்ட், எனி ஆஃப் மை எனிதிங். இஃப் ஐ ஹேவ் எபிலிட்டி டு கிரியேட் மை ஓன் ஃப்ரெண்ட், ஐ கேன் கிரியேட் இட். ஸோ ஐ பிலீவ் இன் தட் டைப் ஆஃப் கான்செப்ட். அப்படின்னால ஐ வாஸ் ஃபெல்ட் லைக் தட். ஸோ நாளாக வந்துட்டு இதெல்லாம் லாட் ஆஃப் கேம்ஸ். ஸோ நான் உங்களுக்கு குறிப்பாக ஒரு 4-5 கேம்ஸை பற்றி அப்போ நான் சொல்லியிருக்கேன், நான் இதில் அடிக்ட் ஆனேன்னு சொல்லிட்டு. இது தவிர்த்து எக்கச்சக்க கேம்ஸ் எனக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட்ச் டாக்ஸ் இருக்குது. வாட்ச் டாக்ஸ் வந்துட்டு ஐ ஃபெல்ட் லைக் தட். எவ்ரி டைம் வென் எவர் ஐ பிளே கேம், பிஃபோர் ஐ ஸ்லீப் ஐ இமேஜின் மை செல்ஃப் ஐ எம் மேயிங் தட் கேரக்டர். ஓகேங்களா? அசாசின் கிரீட் விளையாண்டுட்டேன்னா வந்துட்டு நான் ஒரு கதையை ஓட்டுவேன் படுத்துருக்கும்போது. நம்ம இப்படிலாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படி. ஐ எம் ஓப்பன்லி ஐம் சேயிங் ஐ டோன்ட் நோ விச் இஸ் ரியாலிட்டி அண்ட் விச் இஸ் ஆர்டிஃபிஷியல் தட் டைம். இப்போவும் அப்படி தான் இருக்குது. இஃப் when I'm recollecting it, I don't know. Sometimes I feel like I may be philosophical and over exaggerate. Sometimes I feel like that particular character is playing me in real time. சூக்கி விளையாடும்போது I feel like that. ஸோ சூக்கி விளையாடும்போது this may feel like that. சூக்கி பேசிவ் கேம், சூக்கி வந்து நல்லா இருக்குன்னு போயிருந்தாங்க. சூக்கியை நான் எப்படி பர்சீவ் பண்ணுவேன்னா, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் சூக்கி நான் உட்காரும்போது ரேபிட் என்ன விளையாடுறதா நினச்சிப்பேன் நான். ஐ புட் மை செல்ஃப் இன் டு தட் ரேபிட் ஷூ. ஓகேங்களா? சூக்கியோட ஷூவில் நான் போட்டு வந்து சூக்கியை நான் வச்சு விளையாடுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ விளையாடும்போது. ஸோ இப்படி இருக்கிற கேமிங் அடிக்ஷனை பற்றி நம்ம வந்து பேசியே ஆகணும். இட் இஸ் நாட் சிம்பிளி லைக் இந்த பர்டிகுலர் இஷ்யூஸில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. வெளியில் தெரியறது கிடையாது, அவ்வளோதான். வெளியில் பேசிக்கிறதும் கிடையாது, வெளியில் தெரியறதும் கிடையாது. There may be a less number of population, but they are very, very vulnerable population. IMVயூவில் போனீங்கன்னா நான் வந்து IMVயூவில் வந்துட்டு I felt like IMVயூவில் போனால் I was having lot of African American friends. I was hiding my identity. நான் வந்து இந்தியன் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா வந்துட்டு அங்கே என்ன பேச மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து அமெரிக்கன்ஸ் புலங்குற இடம், அமெரிக்கன்ஸ் அண்ட் பிரிட்ஸ் புலங்குற இடம். ஸோ ஐ ஃபெல்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ மை செல்ஃப் அஸ் இந்தியன். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அந்த கேம் IMVயூங்கிறது ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் தேர். அந்த கேம் மீன்ஸ் அந்த என்ன சொல்கிறது செகண்ட் வேர்ல்டு சொல்கிறது லைஃப் சிமுலேஷன் இது. ஸோ ஐ வாஸ் நாட் இன் டு இட் அண்ட் ஐ வாஸ் டேட்டிங் எ கேர்ள் தட் ஐ டோன்ட் நோ வெதர் ஃபக் தட் பர்சன் இஸ் அ கேர்ள் ஆர் நாட். அதை பக்கம் யாருக்கான தெரியாது. பட் ஐ வாஸ் டேட்டிங் ஹர். Literally we were having a life in that game IMVயூவில். My friend knows it. You can think கதை விட்றான். No, I'm not lying. என்னோட ஃப்ரெண்ட்ஸை கேளுங்க, ஃபேஸ்புக்கில் இந்த விஷயம் பற்றி தெரிஞ்சவங்க அனந்தனாமனு ஒரு பையன் இருக்கான். ஸோ ஆனந்த் விஆர்னு இருப்பார் ஃபேஸ்புக்கில் அவர். ஸோ அவரை கேளுங்க, he knows about it. He knows how I am addictive to IMVயூ. So I'm being open. We used to talk about sex. We do sex in that game actually, literally kind of a thing. போஸ்டர்லாம் நீங்கள் வாங்கலாம் காசு கொடுத்து. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கேம். அப்படி இருந்து அந்த அளவுக்கு ஐ வாஸ் ஸோ இன் டு தட் ரியாலிட்டி. அது இட் இஸ் கீப் ஆன் ஹண்டிங் மீ டில் டுடே. சி people are asking me that how imaginative, எப்படி இமேஜினேட்டிவாக இருக்கீங்க, எப்படி ஸ்கிரிப்ட் யோசிக்கிற, அதுக்காக வந்து பெருமை பீத்தலை தெரிஞ்சு பிடிச்சிங்க, எப்படி என்ன இப்போ வளர்ற வித்தியாசமாக எதுவுமே வித்தியாசமாக நொட்டுற அப்படின்னு கேட்பாங்க. நான் பேசும்போது வந்துட்டு நம்மளுடைய ஒரு நிமிஷம் பாஸ் விட்டு இது இப்படி இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பேன். திடீர்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் குறைச்சது, அந்த நாய் என்ன சொல்லுதுன்னு தெரியுமாடான்ற மாதிரி கேட்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஸோ இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் வந்து ஐ எம் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் த ரியாலிட்டி பிகாஸ் ஆஃப் திஸ் கேமிங் அடிக்ஷன். ஓகேங்களா? கேமிங் அடிக்ஷன் சொல்ல முடியாது. என்னுடைய லோன்லினஸ்க்கு வந்து கேமிங் தீனி போட்டுச்சு. அந்த கேமிங்குள்ளே நான் மூழ்கிட்டேன். நான் வெளியே வரும்போது ஐ எம் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் மை வே டு ஃபைண்ட் அவுட் விச் இஸ் ரியாலிட்டி அண்ட் விச் இஸ் ரியல் ஆர் விச் இஸ் ஆர்டிஃபிஷியல். It's diluted for me. To be honest, it is diluted for me. I don't know how many of you feel me what I'm saying. I'm talking to my heart out on this. Seriously, I don't know which is real and which is artificial right now. நான் யோசிக்கும் போது எனக்கு டவுட்டாக இருக்குது. அது ஒரு கொஸ்டினாகவே எனக்கு இருக்குது. இந்த மாதிரி இப்போ கூட விட்டா கூட ஈவன் தோ ஐ ஹேவ் அ கிட் who depends whose childhood is depending on me and I have a wife, we are coexisting together to run a family. Even if you give me a chance to play a Fallout game or play a Black Flag, Assassin's Creed Black Flag game, I'll sit whole day and I'll just sail and I'll just sit whole day in this Fallout 4 and அப்படியே போவேன் நடந்துட்டு லோன் வாண்டராக நேராக கிளம்பி எங்கேயா போயிட்டு இங்கேருந்து கிளம்பி என்ன சொல்கிறது டைமண்ட் சிட்டி போயிட்டு டைமண்ட் சிட்டிலேருந்து வந்து திருப்பி சான்ச்சுரி வந்துட்டு இதெல்லாம் ஃபாலோவில் இருக்கிற இடங்கள். சான்ச்சுரி வந்துட்டு வேறு ஏதாவது பக்கத்தில் போயிட்டு ஹேங்மேன் சாலியில் போய் ஹேங்மேன் சாலினோட ஃபேவரட்டான வீடு கட்டி அங்கே வந்து ஹோட்டல் நடத்தி இதெல்லாம் வந்துட்டு போஸ்ட் கார்பரேட்ஸில் வந்துட்டு நடந்து ஸ்பாம் நான் என்பிசியோட இன்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை டேட் பண்ணி சொல்லிட்டு ஐம் ஓகே டு தட். ஐம் ஹாப்பி டு தட். I don't know which is fucking reality is. I don't know give a fuck which is reality is. I'm into it. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் நான் வாழ விரும்புகிறேன். போய் எங்கேயோ போய் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
அத்தனை அளவுக்கு வந்துட்டு கேமிங் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆட்கொள்ளக்கூடிய விஷயம். இதுதான் வந்துட்டு உங்களோட கேமிங் அடிக்ஷனுக்கான ஃபேக்டர். இதுதான் உங்களை வந்து கேமிங் விளையாட வைக்குது. இன்னும் போக யூ ஆர் கோயிங் டு லிவ் அ ஆர்டிஃபிஷியல் வேர்ல்ட். கெட் யூஸ் டு இட். மை சன் இஸ் கோனா பி அன் ஆர்டிஃபிஷியல் ஆசோல். போய் மாட்டிக்க போகிறான். உண்மை அதுதான். ஹவு கேன் ஐ சேவ் ஹிம்? I have a solution for that. A short and sweet solution. Try to spend time finding your reality. என்னடா அப்படி ஃபிலாசபியாக சொல்கிறேன்னு கேட்குறேன். ஐம் கமிங் டு a point. See, still I am saying I am envy to play game, but at the same time எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் உருவாக்கி விரும்புகிறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணான்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் தான் சொல்லிட்டு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்கள் இப்போ கிட் இருக்கான்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ ஐ எம் ட்ரைங் டு எஸ்கேப். இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல எனக்கு. சீரியஸ்லி டூ ஐ ஹேவ் அ சொல்யூஷன் ஃபார் யுவர் கேமிங் அடிக்ஷன்? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் ஹேவ் ஒன். ஐ கேன் கைட் யூ டு டிஃபரெண்ட் திங், பட் யூ வில் கெட் அடிக்ட் டு தட் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ அது என்னால் சொல்ல முடியாது. மாஃபியா கேம் விளாண்டுட்டு இருக்கிறவன்ட்ட வந்து கேமிங் அடிக்ஷன் ஆகடா, கேம் விட்டு வெளியே வாடான்னு சொல்லி உங்களை கூட்டு போனோன்னா வெளியே வந்து கொஞ்ச நாள் திருப்பி நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது கேம் போவீங்க அந்த கேம் விட்டுட்டு. That's nature. That's how it works. Because the problem is not in the video game. The problem is with us. As an individual, we look for escape. We look for artificial world which we can create, which we can live. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம் இல்லை. 7 ஒரு படம் வந்துச்சு. 9 ஒரு படம் வந்துச்சு. ஓகேங்களா? முக்கியமாக ரயன் ரெனால்ட்ஸ் நடிச்ச படம் 9 வந்துட்டு சிமுலேஷன் வந்துட்டு விளாண்டிக்கிற ஒரு இட்ஸ் எ குட் மூவி. யூ ட்ரை டு வாட்ச் இட். அதில் நீங்கள் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி படம். ஸோ அந்த படத்தை பாருங்கள். அந்த படம் வந்து ரொம்ப டம்பாக இருக்கும். ஒரு கேம் அடிக்ட்ஸுக்கு புரியும் அந்த படம் எவ்வளோ சூப்பரான படம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஐ எம் கொஸ்டினிங் மை செல்ஃப் வெதர் ஐ எம் ரியலி அ பர்சன் ஆர் ஐ எம் இன் அ வீடியோ கேம். Am I doing this? I'm being so much of philosophical shit and I'm being delusional. I told you this particular podcast only put up. Let it be. So am I being operated by me? Am I a sim? Am I a glitch? ஓகே, அது தெரில. இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி என்னை பாட்காஸ்ட் பண்ண வச்சுட்ருக்கேன். நானே மேலேன்னு தெரில எனக்கு. யூ கேன் கால் இட் அஸ் அ fucking god or whatever. I don't know which is fucking reality. There is a theory which we assume that we are all a brain in a bottle னு ஒரு தியரி இருக்குது தெரியுமா? வேறு பேர் தெரியும். நம்மலாம் வந்து உருவமே கிடையாது. நம்ம வந்து ஒரு பாட்டில் இருக்க பிரெயின்ஸ் தான் சொல்லுவோம். ஒரு ஃபேமஸான ஒரு மீம் வந்துச்சு. நம்ம உலகம்லாம் வந்து ஒருத்தன் கோலி குண்டு உருட்டி விளையாடுற மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டர்ஸ் ஏலியன் விளையாடுற மாதிரி வரும். We don't fucking know, right? Science doesn't know the shit and religion never knew that shit. But this gaming era is becoming a biggest problem for us, and this questioning is a reality. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். So at present, what solution I can offer you to come out of this gaming addiction is seriously try to spend your time வேறு ஃபேண்டசிக்கு மாறுங்க. ஸோ கேமிங் இஸ் கிவிங் யூ லாட் ஆஃப் ஃப்ரீடம். புரிஞ்சுக்கிங்க மக்களே. கேம் விட்டு புக் படிக்க ஆரம்பிங்க. புக் ரீடிங் வாங்க. வேறு ஏதாவது மூவி வாட்சிங் போங்க. அது உனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் தரலை. ஈவன் தோ தட் வில் மேக் யூ டு லிவ் இன் த ஃபேண்டசி. உண்மை தான். உங்கள் அதனால் வைக்க போகுது. உனக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா உன் மைண்ட் அந்த மாதிரி மைண்ட் ஆயிடுச்சு. தெரப்பி போனால் தான் உங்களை குணப்படுத்திக்கணும். தெரப்பி போனாலே பண்ண முடியாது. Game is giving you a lot of freedom. Gaming is giving you a lot of freedom. Gaming is allowing you to create a own world. Don't get hide in your own world. But at the same time, it's great, right, to be in your own world. I'm being so dilemma so பேசிட்டு இருக்கேன். It is so good to be in that. சடனாக இந்த பாட்காஸ்ட் கேட்குற வந்து 2 ஆள் பேசுகிற மாதிரி இருக்கும். பட் நான் ஒரு ஆள் தான் பேசுகிறேன். பட் இட்ஸ் ஸோ குட் டு பி இன் தட் ஆர்டிஃபிஷியல். பட் இட்ஸ் நாட் குட். It is actually extracting our life. So try to come out of it. Use as an escape tool. I'm not saying anything, but that's a problem. We don't know when we are getting lost. இன்னி வரைக்கும் I'm literally having a goosebump moment right now when I'm saying that. I'm so happy when I was into that gaming world. I'm so happy when I was exploring Nasus. I'm so happy when I was exploring the Wasteland. I'm so happy when I was exploring அமெரிக்கா வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேங்க. ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸில் வந்துட்டு ஒரு இடமா போய் நான் வந்து அக்வயர் பண்ணேனே. ஐம் ஸோ ஹாப்பி டு டூ ஆல் தோஸ் திங்ஸ் அட் ஒன்ஸ். ஸோ ட்ரை டு கனெக்ட் யுவர் செல்ஃப் வித் ரியாலிட்டி. ஸோ அப்பப்போ வெளியே வாங்க. ஐ டோன்ட் ஹாவ் அ சொல்யூஷன் டு ஆஃபர் மை ஃப்ரெண்ட்ஸ் ரிகார்டிங் திஸ் கேமிங் அடிக்ஷன். ஸோ திஸ் ஆர்டிஃபிஷியல் ஐசோலேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லோன்லினஸ் ஹேஸ் டு பி ஸ்டாப்டு. பட் it can't be stopped. It has to be stopped on its own. ஸோ நம்ம வந்துட்டு எது ரியாலிட்டி எது டைல்யூட்டடான லைஃப் தான் வாழ போகிறோம்னு தெரிஞ்சு போச்சு இனிமேல். ஸோ வேறு வழி கிடையாது. பட் அட் த மொமெண்ட் ட்ரை டு டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப் பை வாட்சிங் டிவி ஆர் வாட்சிங் ரீடிங் புக்ஸ் ஆர் சம்திங், லிசன் டு குட் மியூசிக் அண்ட் ஆல். ஸோ தட் மே ஹெல்ப் யூ அண்ட் ஆல். ஸோ
ஸோ ஐ ஹோப் திஸ் பர்டிகுலர் பாட்காஸ்ட் போர் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் most of you would have not felt what I'm saying, but some of the gaming addicts will feel. So I just want my experience to be shared to you all. So let us all discuss about this within ourselves, whether I'm so much into the gaming world, how I'm perceiving the game which I'm playing தெரிஞ்சுக்கணும். ஸோ பாருங்கள், ஸோ மொபைல் ஆப்ஸை வச்சுட்டு விளாட்றதெல்லாம் இருக்கட்டும், ரியல் டைமாக நீங்கள் கான்சோல் கேம்ஸில் அடிக்டாக இருந்தீங்கன்னா இட்ஸ் ஹை டைம் யூ ஜஸ்ட் evaluate yourself. So that's what I'm saying. So it's nice talking to you all, and I'll see you all in the next podcast. And this is artificial isolation and artificial loneliness பற்றின ஒரு டாக்கு தான் இந்த பாட்காஸ்ட் முடிஞ்சதில்லை. ஸோ this particular podcast itself an artificial loneliness தான். Because I'm sharing with even though you guys are going to listen, I'm very few of you going to listen, but I'm still sharing it out of it. So let that sink, and let us have a good day ahead. Thank you so much. Ta-da.